வெறும் பக்திக்காக எல்லாம் படிக்கிறது இல்லைங்க. இப்போ நீங்கள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறீங்க, போன உடனே என்ன பொங்கல் மிளகு விட தீர்ந்து வச்சா சிவபெருமானே என்ன இப்படி சோதிக்கிற. அங்கே என்ன நடந்துச்சு? பூம்பாவைங்கிற அந்த பெண்ணை திருஞான சமுத்திரம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக வளர்த்தாங்க. இறந்துட்டா சாம்பலை வச்சுருந்தாங்க. அந்த சாம்பலை வச்சு குடத்தை வச்சுருந்த உடனே இவர் போனார். தமிழால் செத்தவனை பிழைக்க வைக்க முடியும்னு காட்டுறதுக்காக ஒரு பாட்டுங்க, பட்டிட்ட புன்னகைன்னு அந்த பாட்டு 10-11 பாட்டு கொண்ட தேவாரம். அவர் பாட 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 அந்த சாம்பல்லேருந்து கிராஃபிக்ஸ் மாதிரி அந்த பெண் எந்திரிக்கிறாங்க. இதை நான் சொன்னப்போ ஒருத்தர் கேட்டார், புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையா, சாம்பல்லேருந்து மனுஷன் வருவானா? நான் திருப்பி கேட்டேன், ஃபீனிக்ஸ்னு ஒரு பறவை மாத்திரம் சாம்பல்லேருந்து வருதுன்னா அதை படித்து கைதட்டுற, இதை மாத்திரம் நம்ப மாட்டேங்கிற. நமக்கு எது சொன்னாலும் வெளிநாட்டுக்காரன் சொன்னா தான் நம்புவோம். என்றார் சார்ஜ், என்றார் லியட்ஸ், என்றார் முனியாண்டி, ஒத்துக்கிற மாட்டோம். போங்க, இப்படி கூட யோசிச்சு பாருங்க. எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ் பட பேர் மாதிரியே நம்மளும் தமிழ் படத்தில் வைக்கிறோம்ல. என்னைக்காவது ஹாலிவுட்டில் 3 முனியாண்டிகள்னு பேர் வச்சுருக்காங்களா? வரலையே. சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டால் கடவுள் எந்திரிச்சு வருவார்னு நான் சொன்னேன் முதல்ல. அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு மறந்துருந்தாலும் நான் மறக்க மாட்டேன். என்ன நேரம் ஆச்சு இல்லையா? உங்கள்கிட்ட யாரும் நடமாடக்கூடாது. அதான் ஒன்றும் இல்லை இல்லையா? அதான் ஒன்று. நான் கூட கவர் கொடுக்குறாராக்குன்னு நினச்சேன். எங்கள் பேராசிரியர் நான் 2 புத்தகம் வெளியிட்டேன். என்னுடைய சோழவந்தான் ஒரு அரசன் தமிழ் பணின்னு ஒரு புத்தகம் காவியா பதிப்பகத்தில் இருக்குது. அதே மாதிரி பத்மா புத்தக நிலையத்தில் தோப்பாவும் நானும்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். தோப்பா அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், தோ பரமசிவன் அவர்கள். அவர் எங்களோட பட்டிப்பட்டதுக்கெலாம் உட்கார்ந்து ரசிக்கிட்டு இருப்பார். அப்போ அடிக்கடி சொல்லுவார், இந்த பேச்சாளர்களுக்கு நோய் வந்தால் அதை போக்குறதுக்கு ஒரு வழி இருக்கான். அந்த நோய்க்கு பேர் என்னான்னு கேட்டேன். கவர்கானா நோயா அதுக்கு பேர். அதுக்கு என்னன்னா ஒரு 50 ரூபாயை வச்சு கொடுத்தோம்னா அந்த கைகால் நடுக்க நின்று போயிடுமா. அப்படியே இருக்கட்டும். இந்த பேசுகிற போது இப்படி வந்த உடனே என்னன்னு கேட்டால் முடிக்க சொல்கிறதுக்கு வரத்தான் செய்வாங்க. சில சமயத்தில் அப்படிம்பாங்க, சில சமயம் சீட்டு கொடுப்பாங்க. ஒரு தடவை நான் ஒரு அரசு ஊழியர் கூடத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சீட்டு வந்துச்சு. சரி முடிக்க சொல்கிறாங்களாக்கும் என்று கூறி அப்படின்னு சொல்லி பாய்க்கிறேன். மந்திரி வரும் வரை பேசவும் அப்படின்னு போட்டிருக்காதில்ல. நான் அவரை கூப்பிட்டேன், மந்திரி வரலன்னா நான் என்ன பண்ணுறது? நான் பாட்டுக்கு விடிய காலம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறதா? முடிச்சிடணும். காஞ்சிபுரத்தில் 12 ஆழ்வார்கள் ஒருத்தர், அவருடைய சீடர் ஒருத்தர், கணிகண்ணன் அவன் பேர். இந்த மன்னர் கூப்பிட்டு, என் மேலே ஒரு பாட்டு பாடு. நான் பாட மாட்டேன், உன் குருநாதரை பாட சொல்லு. நானாக தப்பித்தவரி பாடிடுவேன், அவர் பாட மாட்டார். அப்போ 2 வேலும் இங்கே இருக்கா, இங்கே ஊரை விட்டு போங்க. அப்போ எல்லாம் ஒரு நிமிஷத்தில் போக சொல்லிடலாம். சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, நமக்கெல்லாம் உயிரின் வாதை, பாரதிதாசன். சிரமறுத்தல், அவன் சொன்னபடி கேட்கல, தலையை வெட்டிடு, அவ்வளோதான். முடிவெட்டுற மாதிரி சொல்லுவாங்க, தலையை வெட்டிடு. சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, புரட்சி கவியில் எழுதுவார்னு நினைக்கிறேன். இங்கே ஊரை விட்டு போங்க 2 பேரும். அவன் வருத்தத்தோடு வந்தான் கணிகண்ணன். அவர் கேட்டார், என்னன்னு. என்னைய போக சொல்லிட்டார் ஊரை விட்டு. அப்படியா? நானும் தானே? ஆமாம். சரி, நம்ம 2 பேரும் போனால் இந்த பெருமாள் ஏன் படுத்திருக்காரு? திரும்பி பார்த்து, நாங்கள் போகிறோம், நீ படுத்திருக்க போறியா? உடனே பெருமாள் பாயை சுருட்டிக்கிட்டு, அவர் பாருங்க போகிற இடத்துல சில பேர் இந்த சேர தூக்கிட்டே போவாங்க, எங்கே போனாலும் போய் உட்காந்துக்கிறதுக்கு. பாயை சுருட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டார். ராஜா மறுநாள் பார்க்குறான், கோயிலில் சிலையை காணோம்ல, சாமியவே காணோம். எங்கே போடுவாங்க? ஓரிக்கைன்னு ஒரு ஊர் காஞ்சிபுரம் பக்கத்தில், ஒரு நாள் இருக்கைன்னு அர்த்தம், ஓரிக்கை. அங்கே போய் பார்த்தா அவர் பெருமாள் படுத்திருக்காரு, இவங்க உட்காந்துருக்காங்க. பெருமாளை போய் கும்பிட்டு வந்துடணும், ஊருக்கு வாங்க. அவர் வந்தால் தான் நான் வருவேன். அவர் காலில் போய் விழுந்த அரசன். அவர் சொன்னார், இவன் வந்தால் தான் நான் வருவேன். அவங்க காலில் விழுந்தார். எப்பா வாங்கப்பா 3 பேரும். உடனே இவர் திரும்பி, சரி போகலாம் பெருமாள் எந்திரி போவோம், திருப்பி சுட்டிக்கிட்டு அங்கே படுத்துட்டார். கணிகண்ணன் போகின்றான், கணிகண்ணன் போகின்றான், என் சீடன் போகின்றான். காமரு பூங்கச்சி, காஞ்சிபுரம் காமரு பூங்கச்சி. மணிவண்ணா, என்ன அழகான பேர் பாருங்க. மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடனே, சென்னா புலவன் யான் செல்கின்றேன், நீயும் முந்தன்
பைனாக பாய் சுருட்டி கொள். அவர் தான் சொல்லியிருக்காரு, சுருட்டிட்டு வாங்க, போகிற இடத்துல உனக்கு படுக்கிறதுக்கு இடமெல்லாம் போனாலும் போகும். ஏன்னா சில பேர் எங்கே போனாலும் தொட்டி கயிறு, கரும்பு கயிறு, இப்போ எல்லாம் கொண்டு வருவாங்க. பிள்ளை அது கேட்கும், அது கேட்கும், இது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது செக் பண்ணால் அவங்களே அரண்டு விழுந்துருவாங்க. அத்தனை இருக்கும். சொல்லிவிட்டு சரி திரும்பி வர சொன்னோடனே அதுக்கு ஒரு பாட்டு. கணிகண்ணன் போக்கொழிந்தான், வந்தான், நீ உந்தன் பைனாக பாய் விரித்துக்கொள், படுத்துக்கோவா போகலாம். பாட்டு மூலமாக, தமிழ் பாட்டு மூலமாக கடவுளை ஈர்க்க முடியுமா? ஈர்க்கலாமுங்க. குழந்தைகளை ஈர்க்க முடியுமா? இருக்கலாங்க. காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தான் அறியும், பாட்டின் இசையதனை பாம்பறியும்னார் பாரதி. எப்படி? இதான் நிறைவான சொல்லு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, விளாத்திகுளம் சாமிகளை பற்றி சொல்லுவாங்க. அவர் பாடினார்னா யார் யார் வந்து உட்கார்ந்து கேட்பாங்க தெரியுங்களா? தியாகராஜ பாவதரும், பியு சின்னப்பாவும், கேபி சுந்தராம்பாளும், யாரெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் நினைக்கிறோமோ அவங்க கீழே உட்கார்ந்து கேட்பாங்கன்னா சாமி பாடினார்னா. மைக்கெல்லாம் இல்லை, லைட்டெல்லாம் இல்லை, நிலா வெளிச்சம், 10,000 பேர் கூடியிருக்காங்க, அவர் பாடுறாருங்க. அப்படி பாடுற போது நான் அங்கே விளாத்திகுளம் அந்த இதுக்கு போயிருக்கேன். எப்போ பார்த்தாலும் நான் ரஷ்யா போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம கூட இங்கேயும் போயிருப்பேன். அப்போ திடீர்னு கூட்டத்தில் சலசலப்பு. அவர் கண்ணை மூடி சாமி பாடிட்டு இருக்காரு. அப்புறம் சலசலப்பு அடங்கிருச்சு. ஆனால் அவர் காதில் கேட்டார். கேட்டுட்டு என்ன நடுவில் சலசலப்பு அப்படின்னு கேட்டார். இல்லை ஒரு நல்ல பாம்பு வந்துடுச்சு அப்புறம் அப்படின்னு கேட்டுக்காரு. அடிச்சு கொண்டுட்டோம். இந்த பாவிகளா, ஒரு ரசிகனை கொண்டு விட்டீங்களாடா. அந்த பாம்பு வைப்ரேஷனில் வந்திருக்குங்க. உங்களுக்கு தெரியுமா? பாம்புக்கு காது கிடையாது, காது கிடையாது, அதுக்கு கட்சவி. அதனால தான் இப்போ நம்ம வந்து தினமணியில் கூட கட்டுற இதில் இப்போ கட்சவின்னு போடுறாங்க. எதை? வாட்ஸ்அப்பை வந்து கட்சவிங்கிறாங்க. கண்ணையே செவியாக உடையது. அதாவது இப்படி தமிழில் சொல்கிறேனே, லைட் வேவ்ஸை சவுண்ட் வேவ்ஸாக மாற்றிக்கிறோம் பாம்பு, அவ்வளோதான். அப்போ மகுடிக்கு எப்படி ஆடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகுடியை வாசிக்கிறப்ப அவன் பண்ணுறான் பார்த்தீங்களா, அந்த வைப்ரேஷனில் தான் அது பார்க்குமா. இப்போ நீங்கள் டிஸ்கவரி சேனலில் இதெல்லாம் பாம்பு பொந்துக்குள்ளே போகிற வரைக்கும் தானே காட்டுவாங்க. இப்போ கேமரா உள்ளே போகுது. ஒன்று நினைவு வச்சுக்கோங்க, கிராமத்து ஆட்களுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லைங்கிறதுக்கு ஒரு அடையாளம், பாம்பு உள்ளே நுழைஞ்ச உடனே அதை பிடிக்கணும்னோ ஏதோ செய்கிறதுக்காக நீங்கள் கையை விட்டுறக்கூடாதான். ஏன் தெரியுமா? பாம்புட்ட ஒரு அபூர்வமான பழக்கம் உண்டு. உள்ளே நுழைஞ்ச உடனே பாம்பு உடம்பு போயிட்டே இருக்குங்கள, நம்ம நினைக்கிறோம் அது உள்ளே போகுதான்னு. போன உடனே தலையை திருப்பிக்கிடுமாங்க. தலையை திருப்பிக்கிட்டு உடம்பு உள்ளே இழுக்குமா. யார் கை வச்சாலும் ஒரே போடு. என்ன யுக்தி பாருங்க. பாம்பு உள்ளே போகிறப்ப தலையை திருப்பி வச்சுக்கிட்டு உள்ளே இழுக்கிறது. அப்படியே இது இப்போ இந்த விஷயத்தை நினச்சி பாருங்க. எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிட்டா தாங்க முடியும். ஒரு நல்ல ரசிகனை கொண்டு விட்டியாடா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அமிதாப் பச்சன் வந்து இளையராஜா அவர்களுக்கு 1000வது பாட்டுக்கு படத்துக்கு இசையமைச்சதுக்கு ஒரு விழா கொண்டாடினார். முதல்ல தாரதப்பட்டு தான் அந்த 1000வது படம்னு நினைக்கிறேன். சரியா தப்பான்னு தெரில, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. அப்போ அவர் ஒரு விஷயத்தை சொன்னாருங்க. பொள்ளாச்சிக்கு மேலே வால்பாறையில் ஒரு டூரிங் தேட்டரில் ஒரு படம் போட்டு ஒரு பாட்டு ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று அப்படின்னு ஒரு பாட்டு. என்ன படம்னு மறந்து போச்சு எனக்கு. கேளடி கண்மணி பரவாயில்ல, எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. அதில் அந்த மு மேத்தாவுடைய பாட்டு அது. கற்பூர பொம்மைங்கிற பாட்டுக்கு அந்த சமயத்தில் ஒரு யானை வருமாங்க. அங்கே ஒரு ஷோ தான் போடுவாங்க. 7:30 மணிக்கு போட்டு இரவு 11 மணிக்கு முடிஞ்சிருமா. அந்த பாட்டு வர்ற நேரம் பார்த்து அந்த யானை வந்து நின்றுட்டு போயிருமாங்க. படம் 40 நாள் ஓடி இருக்கு. 41வது நாள் வேறு படம் போட்டிருக்காங்க. அந்த யானை வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து போயிடுச்சு. என்னன்னு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், அதனுடைய குட்டி இந்த மின்வேலியில் பட்டு இறந்து போச்சாங்க. அது என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப மதம் பிடிச்ச மாதிரி துக்கம் தாங்க முடியாமல் நிறைய அதை அழிச்சிருக்கு. அப்போ தான் இந்த பாட்டை கேட்டுட்டு அது அங்கேருந்து வந்து இங்கே அமைதியாகி 40 நாள் தொடர்ந்து கேட்ட அந்த யானைக்கு அந்த மதம் தெளிந்தது என்றால், இளையராஜாவால் ஒரு யானையை ஈர்க்க முடியும்னா எப்படின்னு பாருங்கள். இது நீங்கள் பெருங்கதைன்னு ஒரு நூல் இருக்குது தமிழில், பெருங்கதை, கொங்குவெளியினுடைய கதை இது. அதில் யாழ் வாசிக்கின்ற அந்த உதயணன், அவன் யாழ் மூலமாக யானையை மடக்குவாங்க.
இப்போ நம்ம பாட்டு பாடி ராமராஜன் மாட்டை அடக்கிட்டாருன்னா சிரிக்கிறோம், முடியுங்கிறாங்க. அதான் பாரதி சொன்னார், காற்று விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும் சொன்னால் பேச்சே இவ்வளோ இனிமையாக இருந்தால் பாட்டு எவ்வளோ இனிமையாக இருக்கும், காட்சி எவ்வளோ இனிமையாக இருக்கும். எல்லா இனிமைகளும் இந்த உலகத்தில் உண்டு, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. ஒரு தெருக்கோடியை கூட பார்க்காத ஆட்கள் இருக்கும். இப்போ திருவையாறு போயிருந்தேன், உள்ளே நுழையிற போது அந்த ஊருடைய சிறப்பு என்னன்னு ஒருத்தர் கேட்டேன். எனக்கு ஏற்கனவே போயிருக்கேன், இருந்தாலும் கேட்ட உடனே இங்கே அசோகா அல்வா கிடைக்கும், ரொம்ப சந்தோஷம், ரைட்டு. ஏன்னா நம்ம சொல்லி வச்சுருக்கோம், திண்டுக்கல் மலைப்பழம், பழனி பஞ்சாமிர்தம், இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் திருநெல்வேலி அல்வா அப்படி ஞாபகம் வச்சுருக்கோம். அங்கே உள்ள நுழையிறப்ப நமக்கு என்ன தெரியுமா சந்தோஷம், 7ஆம் நூற்றாண்டில் அவர் உள்ளே போகிறாருங்க, திருஞான சம்பந்தர். 5 ஆறு பாய்கின்ற இடம் ஐயாரப்பர். அங்கே ஒரு பக்கம் மத்தளை வாசிக்கிற சத்தம் கேட்குது, பெண்கள் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த முழவுன்னு ஒரு கருவி சொல்கிறான், அந்த கருவி சத்தத்தை கேட்டால் தும் 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 சத்தம் கேட்குமா. சத்தம் கேட்டால் மேகம் கூடுதாக்குன்னு நினச்சி குரங்குகள்லாம் ஏறி மரத்தில் ஏறி இப்படி கையை வச்சு பார்க்குதாங்க, எப்படி மேகம் கூடுதான்னு பார்க்குதான். இப்படி கையை வச்சு நம்ம பார்ப்போம் தெரியுமா, நம்மளை மாதிரி குரங்கு பார்க்குதுன்னு சொல்லக்கூடாது, குரங்கு மாதிரி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுதானே சீனியர். யோசிச்சு பாருங்க, ஒரு குரங்கு ரூம்குள்ளே அடைச்சி போட்டு ஒரு விஞ்ஞானி ரொம்ப நேரம் கழிச்சு கதவை திறக்காமல் ஓட்ட வழியாக பார்த்துருக்காரு, அது என்ன செய்யுதுன்னு. அது அங்கிட்டு இருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு, இவர் என்ன பண்ணுறாருன்னு. அப்புறம் உள்ளே போய் என்ன பண்ணார், வாழைப்பழத்தை கட்டி மேலே தொங்க விட்டு இந்த குரங்கு இது எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சு ஒரு டேபிளை தூக்கி போட்டார், இது மேலே ஏறி பிடுங்கும். அப்புறம் ஒரு ஏணியை வச்சார், அது மேலே ஏறி பிடுங்கும். அப்புறம் ஒரு குச்சியை கொண்டு வச்சார், இதை தட்டி பறிக்கும். எல்லாம் பண்ணிட்டு குரங்கு அவுத்து விட்டார், இவர் தலையில் ஏறி அது பிடிங்கிட்டு போயிடுச்சு. அப்படியே அது யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இவர் தான் பழத்துக்கிட்ட ரொம்ப நிற்கிறாரு. விஞ்ஞான சம்பந்தம் சொல்கிறாருங்க, இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா, நமக்கு கடைசி நேரம் என்று ஒன்று வருமானால், அன்றைக்கே கொரோனா இருந்திருக்குமோ தெரியாங்க, சளியை பற்றி சொல்கிறாருங்க அந்த பாட்டில். 3 வகையான நோய் தான் சொல்லுவான் சித்த வைத்தியத்தில். அதாவது பித்த உடம்பு, வாத உடம்பு, சைத்தியம்மா. சைத்தியம்னா சளி உடம்பு. சில பேர் லேசாக ஏசியை போட்டு விட்டோன்னு 16 தும்மல் தும்மி காட்டுவாங்க தெரியுமா, அணைச்சிருன்னு அர்த்தம். இப்போ இது சளி உடம்பு. இவர் சொல்கிறாரு, கடைசி நேரத்தில் தொண்டைக்கு நெஞ்சுக்கும் இடையில் சளியில் உயிர் ஊசலாடுகிற போது இந்த ஐயாரப்பன் என்ன செய்வாராம், வந்து காப்பாற்றுவாராம். அந்த நேரத்தில் நம்ம கோமா ஸ்டேஜுக்கு வேற போயிடுவோம். அப்படிப்பட்ட இந்த ஊருக்குள்ளே நான் வர்றேன், இங்கு பெண்கள் நடனமாடுகிறார்கள், முழவு சத்தம் கேட்குது, குரங்குகள்லாம் மரத்தில் ஏறி பார்க்குது. இதுதான் திருவையாறு. புலனைந்தும் புலனைந்தும் நல்லா தெரிஞ்சுக்க, நமக்கு ஐம்புலன்னு சொல்கிறோம்ல, புலனைந்தும் பொறி கலங்க நெறி மயங்கி அறிவழிந்துட்டு, இது வந்துச்சுன்னா கோமா ஸ்டேஜ்னு அர்த்தம். புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வார் அமருங்கோயில். அப்படிப்பட்ட நேரத்திலும் வந்து காப்பாற்றக்கூடிய சிவபெருமான் இருக்கின்ற இடம். பலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அளமந்து மரமேறி முயல் பார்க்கும் திருவையாறு. இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்னா அப்படிப்பட்ட திருவையாறு. தமிழ் பிழையாக இருந்தாலும் அழகாகத்தான் இருக்கும். எப்படின்னு கேட்டால், திட்டுனா கூட தமிழில் திட்டினா நல்லது அப்படின்னு நான் சொல்லலை, அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். அருணகிரிநாதர்னு நேற்று புத்தக கண்காட்சி வந்தாருன்னு கேட்கக்கூடாது, அவர் 16ஆம் நூற்றாண்டுக்காரர். அருணகிரிநாதர் சொல்கிறாரு, நீ யாரையாவது திட்டணும்னா கூட தமிழில் திட்டு, உன்னை முருகன் வாழ வைப்பார். நம்புறீங்களா நீங்கள்? எங்க திட்டவே கூடாதுங்கிறோம், அப்புறம் எப்படி திட்டலான்னு. ஒரு தடவை டெல்லி போயிருந்தாங்க 30 வருஷத்துக்கு முதல்ல பட்டிமன்றம் பேசுகிறதுக்கு. அப்போ போய் இறங்கியாச்சு, பயங்கர குளிர். எல்லாம் சரியாக இருக்கான்னு கேட்டேன் என் கூட வந்தவங்ககிட்ட. எல்லாம் சரியாக இருக்குது, அட்ரஸை காணோம்னாரு ஒருத்தர். அப்படி ஆளுக்கு தான் நம்மளோட வருவாங்க. என்ன செய்யறது, எங்களுக்கு யாருக்கு ஹிந்தி தெரியாது, அந்த ஏரியாவில் யாருக்கு தமிழ் தெரியாது. அப்போ என் கூட வந்தவர் கோவத்தில் இங்கிட்டு நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டே இருந்தவர் திடீர்னு ஒருத்த மேலே மோதி, எருமாடு கண்ணு தெரியல அப்படின்னாரு. அவர் சட்டுன்னு இவர் கையை பிடிச்சிக்கிட்டாருங்க. எருமாடா, நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னு கேட்டார். டக்குன்னு என்னை பார்த்துட்டாரு.
ஏதோ தெரிஞ்சு வச்சுருப்பாருக்கு, என்னையா உட்காந்துருக்கீங்களே அட்ரஸ் காணும். ஒன்றும் கவலைப்படாமல் ஓடி போய் ஒரு லேண்ட்லைனில் ஃபோனை போட்டு வேனை வர வச்சு எங்களை கூட்டு போய் தங்குற விடுதியில் கொடுத்து இரவு சாப்பாடு போட்டு 3 நாள் லீவ் போட்டு எங்கள் கூடவே இருந்து போகிறப்ப நினைவு பரிசெல்லாம் வாங்கி கொடுத்து டிக்கெட் செக் பண்ணி கண்ணீரில் அப்படி கண்களில் கண்ணீர் மல்க விடைபெற்ற அந்த காட்சி இருக்கே. இத்தனையும் ஏன் நடந்தது அப்படின்னா ஒரு எருமாடு, அவ்வளோதான். இவர் இங்கிலீஷில் திட்டி அவர் இந்தியில் திட்டிருந்தார், நடந்திருக்குமா? மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன், நான் சொல்கிறேன் பாருங்க, இதுதான் அருணகிரிநாதர். இது வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான் வையவார்ணம் போல் கைதான் இருபதுயான் தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே அப்படின்னு சொன்னா, திட்டினா கூட தமிழில் திட்டுங்க, தப்பு இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு அன்னைக்கே சொல்லியிருக்காருன்னா எவ்வளோ அருமையான விஷயங்க. அவங்க பாலாஜி சொன்னார்னா ஒன்றும் இல்லைங்க, நல்ல பேசணுங்கிறதுக்கான மேடைகள் கிடைச்சாலே அது பெரிய சந்தோஷம்தான். இங்கே மேடையில் எனக்கெல்லாம் என்ன பெருமை, பாரதிதாசன் புரட்சி கவிஞர்களுடைய பாடல்களை படிக்கிற போதும் பார்க்கிற போதும் எத்தனை சாதனைகளை செய்திருக்கிறார். ஒரு தமிழ் வாத்தியாருக்கு எவ்வளோ பெரிய வீரம். அவர் தானங்க பாண்டிச்சேரியில் அது வரைக்கும் 5ஆம் ஜார்ஜ் மன்னரை பாராட்டி பாடிக்கொண்டிருந்த அந்த காலத்தில், அப்போல்லாம் இப்போ நம்ம தேசிய கீதம் பாடுற மாதிரி 5ஆம் ஜார்ஜ் மன்னரை பாராட்டி பாடணும். அப்போ ஒரு கடிதம் எழுதுகிறாருங்க அவர் ஆட்சியாளர்களுக்கு. பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் கையில் இருந்தது. உங்களுக்கு தெரியும், வந்தவாசி பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் இருக்குது. இங்கே கூட அந்த வந்தவாசிங்கிற புத்தகத்தை ஐஏஎஸ் அதிகாரி ராஜேந்திரன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க, வெண்ணிலா கவிஞர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் இந்த வந்தவாசி போர் ரொம்ப சிறப்பான போர். என்ன தெரியுங்களா? பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சண்டை நடக்குது. எதுக்கு தெரியுமா? இந்தியாவை யார் வச்சுக்கிறதுன்னு. பார்த்தீங்களா, நம்ம ஊரில் நம்மளை யார் வச்சுக்கிறதுன்னு சண்டை போட்டுருக்காங்க 2 பேர் வெளியூர்காரங்க. நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோங்க. அதான் வந்தவாசி. சும்மா பாணிப்பட்டே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. 1ஆம் பாணிப்பட்டு போர், 2ஆம் பாணிப்பட்டு போர். ஒரு வாத்தியார் கேட்டார், 2ஆம் பாணிப்பட்டு போர் ஏன் நடந்தது? 1ஆம் பாணிப்பட்டு போர் சரியாக நடக்கலை, அதனால 2ஆம் பாணிப்பட்டு போர் நடந்தது. அவன் ஏதோ அட்டம்ப்ட் நினச்சிருக்கான். பாணிப்பட்டுங்கிறது ஒரு இடம்ங்க. அந்த இடத்துல அதை சொல்கிற விஷயம். அப்போ அவர் எப்படி எழுதுறாரு தெரியுங்களா? பிரெஞ்சுக்காரர்கள் அந்த அரசாங்கத்துக்கு எழுதுறாரு, நம்மை ஆளுகின்றவர்கள் நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள், நாம் ஏன் 5ஆம் ஜார்ஜ் மன்னரை நாம் ஆங்கிலத்தில் இருப்பதை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சாதாரண தமிழ் வாத்தியார் அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி பிறகு பிரெஞ்சு பாடலை, அந்த பாரிஸ் நாட்டினுடைய பாடலை பாடுமாறு செய்த ஒரு வீரத்தன்மை பாரதிதாசன் அவர்களுக்கு உண்டு என்று சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் பேனா எடுத்து எழுதி இங்கே வருங்க, நீங்கள் வேணால் எழுதுங்க, நான் வேணால் கொண்டு கொடுத்துட்டு வரேன். ஏன்னா கையெழுத்து உங்கள் கையெழுத்தாக இருக்கட்டும். சில பேர் பரீட்சைக்கு போய் விட்டு கொண்டு வந்து நீ எழுது, நான் உன்னை பார்த்து எழுதுறேன் அப்படிமா. ஏன்னா பிடிபட்டா அவனைத்தான் பிடிப்பாங்க, இவனை பிடிக்க மாட்டான். இருக்கட்டும். அழகாக சொன்னார் ஐயா. அவருடைய பேரனார் பாரதிதாசன்கள் நாம் பார்த்ததில்லை. இன்றைக்கு அவர்கள் பேரனை பார்க்கிற போது அந்த பெருமை நமக்கு கிடைத்திருக்குது என்று சொன்னால் அந்த மேடை நமக்கு எவ்வளோ பெரிய பெருமையை தருகிறது. அதாவதுங்க, பாட்டு சொல்கிறப்ப நம்மளை திகைக்க வைக்கக்கூடாது. சில நேரம் இல்லை, காலம் அதுக்கு ஒரு காரணம். திடீர்னு நான் பாட்டுக்கு இப்போ நான் மொய்தார நிகழ்வு வள்ளியை வேட்ட உடனே சில பேர் எந்திரிச்சு கிளம்புனாங்க, இப்படி தான் பேச போகிறாரு போட்டுருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அது அந்தந்த காலத்தில் அப்படி எழுதுவாங்க. பாரதிதாசன் என்ன பண்ணுவார்னா, எழுதுகிற போது படிக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் விளக்கம் சொல்ல இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்களேன், காதல் குற்றவாளிகள்னு ஒரு இது எழுதியிருப்பார். சிறு குறும்படம் எடுக்கிறதுனா அது எடுக்கலாங்க, அப்படி இருக்கும். இதுக்கு நான் விளக்கமே சொல்ல வேண்டியதில்லை, நான் சொல்லிட்டு வரேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ரொம்ப சுலபமாக இருக்கும். தோட்டத்து வாசல் திறந்திருக்கும். இப்போ இது ஒன்றும் புரியுது இல்லையா? இல்லை ஓப்பன் த டோர் த கார்டன் அப்படி ஏதாவது தமிழில் சொல்லணுமா? ஏன்னா இப்போ இப்படி ஆகிப்போச்சு. நம்ம பழைய சுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா, முதல்ல ஆங்கிலத்தில் சொல்லிட்டு தமிழில் சொல்வார். கமான் உள்ளே வாங்க, சிட் டவுன் உட்காருங்க, கெட் அவுட் வெளியே போங்க அப்படிம்பார். இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் தமிழில் சொன்னேன் இப்படி பேசாமல் உட்காந்துருக்காங்க. அப்புறம் இங்கிலீஷ், ஓ ஓகே வெரி குட் வெரி குட் அப்படின்னு. கல்லூரி வாசல் நின்றுட்டு இருக்கேன், ஒரு பஸ் வந்தது. இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னாரு அவர் பக்கத்தில் இருக்கவர். இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா, நீ என்ன சொல்கிற அப்படின்னா அந்த ஆள், யோ இந்த பஸ் ஸ்டாண்டு போகுமா அப்படின்னு. அப்படி தமிழில் கேட்டு சொல்ல வேண்டியதானே. எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க பாருங்க.
தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம் வந்தால், கதாநாயகி அறிமுகம் பாருங்க. தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம் வந்தால் சற்று நேரம் மட்டும் வீட்டு கதைகளை பேசிடுவாள், பின்பு வீடு செல்வாள், இது வாடிக்கையாம். பாருங்க, இதுல ஏதாவது புரியாத வருதுக்கா? தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம் வந்தால் சற்று நேரம் மட்டும் வீட்டு கதைகளை பேசிடுவாள், பின்பு வீடு செல்வாள், இது வாடிக்கையாம். கூடத்திலே சேட்டுக்கடை தண்ணில் பட்டுக்குடி வாங்க சென்றனன் சுந்தரன் தாய் ஒரு நாள். இப்போ இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த அம்மா அந்த வீட்டில் அந்த வந்து கடைக்கு போயிருக்கா. சேட்டுக்கடை தண்ணில் பட்டு துணி வாங்க சென்றனன் சுந்தரன் தாய் ஒரு நாள். பாட்டுக்குயில் மணி பாழி வந்தாள், பாடம் படித்திருந்தான் இளையோன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம், சொர்ணம்னா கதாநாயகி. உள்ளே வந்தால் கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் போவா. கதாநாயகன் பேர் சுந்தரன் வச்சுக்கோங்க. அவன் இப்போ இதுக்கு அவங்க அம்மா கடைக்கு போயிருக்கா. அப்போ தான் ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏன்னா காதலிக்கிறப்ப கரெக்டாக அந்த கரண்ட்டு போயிடும், மழையை பெய்யும். அந்த நேரம் தான் அவங்களுக்கு என்னெல்லாம் யோசிச்சு வச்சுருக்காங்க பாருங்க. தண்ணியில் இருந்தால் மின்சாரம் எடுக்கிறாங்க, ஆனால் மழை பெஞ்சால் கரண்ட் போயிடுது. இது எப்படின்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. இருக்கட்டும். சேட்டுக்கடை தண்ணில் பட்டு துணி வாங்க சென்றனன் சுந்தரன் தாய் ஒரு நாள். பாட்டு குயில் மொழி பாவி வந்தாள். அந்த பேசினாலே குயில் மாறுபாருங்க. கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடக்கின்ற ஆணழகை முதல்ல அவ தான் பார்க்குறா. கூடத்திலே மனப்பாடத்திலே, மனப்பாடம் என்ன, இப்படி நெஞ்சில் குத்தி அடிப்பாங்க, இப்படி ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடக்கின்ற ஆணழகை ஓடை குளிர் மலர் பார்வையிலே. பாருங்க, பார்வை, மலர் பார்வை, குளிர் பார்வை, ஓடை குளிர் மலர் பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ பார்த்தான்னா ஓடையில் ஓடுற தண்ணி எப்படி குளு குளுன்னு இருக்குமோ. இப்போ ஓடைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணுமே. தமிழில் விளக்கம் சொல்லியே ஓஞ்சி போகும் போல் இருக்கே. ஓடைன்னா ஆறும் இல்லை வாய்க்காலும் இல்லை, சின்னதாக வரும், இத்தினூண்டு அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு பழைய படத்தில் கேட்பாங்க, வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்து சுற்றி பார்த்துட்டு ஷவர் இருக்கா அப்படின்னு கேட்பான். அவன் வீட்டுக்காரன் ஷவர் இல்லாமல் எப்படிங்க வீடு கட்டுவான் அப்படிமா. அவன் ஷவர் கேட்குறான். இப்போ பாருங்க, ஓடை குளிர் மலர் பார்வையிலே அவள் உண்ண தலைப்படும் நேர பார்வையிலே உண்ணுதல் நினைந்துறீங்களா? என்ன திங்கிற மாதிரி பார்க்குற அப்படிமா இல்லையா? முழுகிடுவான் போட்டிருக்கே. சில பேர் ஹோட்டல் வாசலில் போர்டையே நின்று பார்த்துட்டு பேசாமல் போயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தலைக்கறி, மூளை வறுவல், ஈரல் அப்படின்னு போயிடுவான், முடிஞ்சு போச்சு. கண்ணிலேயே சாப்பிட்டானா? ஓடை குளிர் மலர் பார்வையிலே அவள் உண்ண தலைப்படும் நேரத்திலே. இப்போ தாங்க பிரமாதமாக இருக்கு. பாடம் படித்து நிமிர்ந்த விழி, அப்படி நிமிர்ந்து பார்க்குறான். தண்ணில் பட்டு தெரித்தது மானின் விழி. அவன் நிமிர்ந்து பார்த்தா. இந்த பழைய படங்களில் அம்பு விட்ட உடனே ரெண்டு மோதி அப்படி நிற்கும் இல்லையா? பாடம் படித்து நிமிர்ந்த விழி, தண்ணில் பட்டு தெரித்தது மானின் விழி. ஆடை திருத்தி நின்றால் அவள்தான். எப்பவும் திடீர்னு சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் ஆடையை சரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கவனம் இருப்பு மாதிரி தெரியும். ஆடை திருத்தி நின்றால் அவள்தான், அவன் 1000 ஏடு திருப்புகின்றான். அப்புறம் படிப்பானா? யோசிச்சு பாருங்க. அப்புறம் படிக்கவே இல்லை. இப்படி தாங்க அது ஆரம்பிக்கும். பின்னாடி முடிக்கிற போது அந்த சோகம் இருக்கு பாருங்க. அது நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்கள் படிக்க மாட்டீங்கல்ல, அது நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அப்படி தான் வச்சுக்கிறணும். எல்லாத்தையும் பாதியில் விட்டுட்டு போவேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி புத்தகத்தை வாங்குங்க, படிங்க. படித்ததோடு மட்டும் இல்லை, அடுத்து வந்தார் நம்முடைய அருமை கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள். அவருடைய முதல் புத்தகத்துக்கு நான் முன்னுரை கொடுத்தேன், மேடையில் வந்து பேசினேன். இன்னைக்கு அவரோட பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னா உண்மையில் அவருடைய வளர்ச்சிக்கு நான் ரொம்ப பாராட்டியும் மகிழ்வையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையை பற்றி ஒரு கவிதை எழுதி பாருங்க, வரிசையா என்னென்ன ஒவ்வொரு இடமும் சொல்லிட்டு வருவார். டி நகர்னா என்ன, மாம்பழம்னா என்ன, வரிசையாக சொல்லுவார். அதை சொல்லி பார்த்தா இன்னைக்கு நீங்கள் அதை சொல்லுவார் நினச்சி விட்டுட்டீங்க. நேரம் இல்லை, பரவாயில்ல. ஜெயந்தா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, அதே போல் என் அருமை நண்பர் பாண்டியராஜன் அவர்கள், அவர் நடிகர், இயக்குனர். 21 வயசில் யாராவது கதாநாயகனாக நடித்து இயக்கியிருக்க முடியுமானா, 21 வயசில் ஓட்டு போடவே தெரியாது. ஏன்னா ஓட்டு இதே கிழிச்சு வந்து நம்மளால சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இருந்தது. அவர் வெற்றி கண்டவர். அவர் சொன்ன மாதிரி அவர் குடும்ப நண்பருங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, அவருடைய 3 பையனுடைய கல்யாணத்தையும் நான் தான் நடத்தி வச்சேன். அது மட்டும் இல்லை, அவருக்கு 60ஆம் கல்யாணத்தையும் நடத்தி வச்சேன். சாரி சார், வயசை சொல்லிவிட்டேன், பரவாயில்லையா?
சில பேர் சொல்லியிருக்கக்கூடாது, சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அது பெரிய சிறப்பு. அவருடைய மகனார் அவர் வளர்ந்து வருகின்ற கதாநாயகன் பிருத்திவி கொஞ்சம் ஏற்றுறீங்க, அவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அவரும் மிகச்சிறப்பான நடிகராக. நாங்கள் 3 பேர் ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம். நான், சாரு, பிருத்திவி 3 பேர். கைவந்த கலை அப்படின்னு ஒரு படம். அதில் வந்த ஒரு ஜோக் என்ன தெரியுங்களா? இப்போ ரோபோ சங்கர் ஒரு படத்தில் முதல்னு சொல்லுவார்ல, அது கைவந்த கலையில் வந்தது. நானே சொல்லியிருக்கேன், வேறு யாரும் இல்லை. நானே ஒரு செய்தியை சொல்லி திரும்ப திரும்ப வரும். பரவாயில்ல, நல்ல விஷயத்தை திரும்ப சொன்னால் அதனால என்ன? ரோபோ சங்கர் நம்மால் தான், சுட்டி அரவிந்த் நம்மால் தான். செம்ம அரவிந்த் வணக்கம். நேற்று எனக்கு ஒரு விருந்து கொடுத்தாங்க பிளாக் ஷிப்லேருந்து. சரியாக சொல்கிறான்னு தெரியலையே. டிஜிட்டல் அவார்டு, ஐகான், அப்புறம் இன்னொன்று லெஜண்ட். இந்த விருதை என்னுடைய ஜி ஞானசம்பந்தங்கிற யூடியூப் சேனலுக்காக அவர்கள் தந்தார்கள். அவருடைய நிறுவனத்தை சேர்ந்த விக்னேஷ் அவர்களுக்கும் அரவிந்த் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாண்டியராஜன் சார் அவர்கள், அதே போல் மேடையில் இருக்கின்ற அருமை நண்பர் முத்துசாமி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி, நீதியரசர் அவர்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க, அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை சொல்லி, வந்திருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன்னா வகுப்பே 45 நிமிஷம் எடுக்கிற ஆள் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியுமா? இன்னொன்றுங்க, ரொம்ப நாள் ஆச்சு கூட்டத்தை பார்த்து. அது வேறு இருக்குல்ல, ஆன்லைன்லேயே பேச சொல்லி எங்களை ஆன்லைனில் யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? நான் அனுபவிச்சிருக்கேன். கொரோனாவை காட்டிலும் கொடுமையானது ஆன்லைன் மீட்டிங். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஜூம் மீட்டிங். ஒரு மீட்டிங்கில் என்னை பேச சொல்லிவிட்டு மைக் அந்த இதை மியூட் பண்ணால் விட்டாங்க ஓட்டுருக்கு. ஒரு நாய் விடாமல் குலைச்சிக்கிட்டே இருக்குங்க ஒரு வீட்டில். நான் முகம் மாறாமல் பேசிக்கிட்டே இருக்கேன். அதில் ஒரு கிளவி, அவன் இன்னும் முடிக்கலையா அப்படிங்குது. அதுவும் எங்கள் பேச்சாளன் எவ்வளோ பொறுமைசாலின்னு யோசிச்சு பாருங்க. என்னத்தை தான் நீங்கள் சொல்லுவீங்க? இவ்வளவு அதுவும் யாரும் இருக்க மாட்டாங்க. அதில் எனக்கு இன்னொரு கொடூரமான அனுபவம் என்னென்னா, ஒருத்தர் அந்த ஃப்ரேம்குள்ளே 64 கட்டம் 74 கட்டம்லாம் வரும்ல, கலந்துக்கிட்டவங்கள வருவாங்கல்ல, அவருக்கு ஐஃபோனில் என்னை பார்த்துக்கிட்டு போகிறாரு போட்டுருக்கு. கடலப்பருப்பு திங்கிறாரு, காப்பி குடிக்கிறாரு, எலும்பை கடிச்சு ராஜ்கிரண் மாதிரி துப்புறாரு. எனக்கு ஒரே ஒரு பயந்தாங்க, பாத்ரூம் உள்ள கொண்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கைபேசி தானே, கொண்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? தமிழ் ஆர்வம் தானேங்க, எங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு நினைக்கிறார்ல. தமிழை எங்கும் பரப்போம்னா எப்படியா பரப்பவங்க? கண்ணீர் மெழுக பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். இருக்கட்டும், அது மட்டும் இல்லை, அந்த கொரோனா நேரத்தில் சும்மா தானே இருக்கீங்க. ஆமாம், இதில் ஜூம் மீட்டிங்கில் பேசுங்களேன். சும்மா இருக்க ஜூம் மீட்டிங்கில் பேசிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதில் பாதி நேரம் முகம் தெரியல, லைட்டு வரல சார், இந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கம் பாருங்க, அப்படியெல்லாம் இருந்தது மாதிரி இன்றைக்கு புத்தக திருவிழாவில் நிற்கிறவெல்லாம் கூட கொஞ்ச நேரம் உட்காரலாம். ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் இங்கே இருங்க, ரொம்ப சாதாரணமான ஆள் தான், பயப்படவே வேண்டாம். நீங்கள் ஏன் நிற்கிறீங்கன்னு தெரியும், நல்லா பேசினா கேட்போம், இல்லைன்னா வெறும் செல்ல அப்படியா அப்படின்ட்டு உடனே கிளம்புறது. இந்த நூற்றாண்டு நமக்கு ஒரு கொடுத்த கொடை அதுதான். அதில் இன்னும் சில பேர் என்னையுமானே அப்படின்னு கூட போவாங்க. என்ன பட்டாளத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க போகிறதுக்கு? பாருங்க, இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம்ங்க. இங்கே கேட்குற செய்தி நம்முடைய மனதுக்குள்ளேயோ அறிவுக்குள்ளேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கப்படாது. அதான் உண்மை. புத்தகத்தினால புத்தகத்தை வித்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு கூட்டம் போடுறாங்க? எதுக்கு போடுறாங்க தெரியுங்களா? அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கணும்னா, படித்த ஒரு 4 பேர் இப்போ வந்து சொன்னாங்கல்ல, வாசிப்பதும் யோசிக்கிறது சொன்னார். நான் கூட கொஞ்சம் யோசிச்சு வாசிக்க சொல்கிறாருன்னு நினச்சேன். அதுக்கு அவர் கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் அப்படியே பிரமாதமாக இருந்தது. அப்படியே சொல்லிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு புத்தகமாக சொல்ல 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 கேட்க கேட்க நமக்கு வந்து ஆச்சரியம் இருக்கணும். நான் என் தலைப்பு கேட்பாங்க, எனக்கு இந்த தலைப்பு கொடுத்தானு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன தலைப்பு கொடுத்து என்ன பேசுறது, அந்த தலைப்புலேயே நின்று பேசணுமோ உட்காந்து பேசணுமோ அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டோம். இன்னும் சில பேர் தலைப்புக்கே நீங்கள் வரலையே அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு வசதிக்காக கொடுக்கப்படுறது. இப்போ திரைப்படத்துல எல்லாம் பழைய படத்தில் திரைப்படத்தினுடைய பேர் கட்டாயம் வந்தாகணும், பாட்டிலையாவது வரணும், இல்லைன்னா யாராவது சொல்லணும், இல்லைன்னா திருப்பி கேட்பாங்க தலைப்புக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லைடா, இது ஒரு படம்னு எடுத்திருக்காங்க அப்படின்னு. அதனால தான் தேடி வந்த மாப்பிள்ளைங்கிற படத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டராக வருவார். வந்த உடனே எம்ஜிஆரை பார்த்து, என்ன தேடி வந்த மாப்பிள்ளை இங்கேயே வந்துட்டியா,
கைதட்டு பின்வாங்க. என்னமோ அன்னைக்கு தான் கேள்விப்பட்ட மாதிரி படம் 100 நாள் ஓடி இருக்கோம், சந்தோஷமாக இருக்குங்க. அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களா நீங்கள் காதல் கேளுங்க, சும்மா உட்காந்து கேளுங்க, எவ்வளோ நேரம் உட்காந்து கேட்கலாம். தமிழ் மாதிரி இனிமையாக சந்தோஷமாக கேட்கக்கூடிய மொழி வேறு என்ன இருக்குது? நான் சொன்ன உடனே சிரிச்சிங்க. ஐரிஷ்னு ஒரு மொழி இருக்கான், இன்னைக்கு ஜோக் சொன்னோம்னா 3 நாள் கழிச்சு திருப்பாங்களாம், ஏன்னா புரிஞ்சு தொலையாது. நமக்கு அப்படி இல்லைங்க, ஆன் த ஸ்பாட் அப்படிங்கிறதுக்குள்ளே சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை நம்மகிட்ட இருக்குது. அனைத்தையும் கற்போம். கற்றலுக்கும் படித்தலுக்கு என்ன வேறுபாடு என்றால் அவர் அழகாக சொன்னார், நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி அப்படின்னு வருஷப்படுத்தி சொன்னார். படிக்கிறது ஒரு வகை, கற்றல் என்றால் அதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். பேப்பர் படித்தான் சொல்லுவோம், சங்க இலக்கியங்கள் கற்றான் சொல்லுவோம், ஏன்னா அது மனசுக்குள்ள நிற்கணும். எப்போ தொடங்கி தொல்காப்பியம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும், தொல்காப்பியம் புரியுமா? இப்போ தொல்காப்பியம் நினைக்கிறீங்களா? இலக்கண நூல், மறந்துடாதீங்க. ரொம்ப பேருக்கு அது என்னன்னு தெரியல. இலக்கண நூல், அதில் 3000 வருஷத்துக்கு முதல்ல எழுதப்பட்ட சொல்லு இன்னைக்கு வழக்கில் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷேக்ஸ்பியர் 16ஆம் நூற்றாண்டில் எழுதிய ஆங்கிலம் இன்றைக்கு வழக்கத்தில் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் 3000 வருஷத்துக்கு முதல்ல தொல்காப்பியர் எழுதின சொல்லு நம்ம இப்போ வச்சிருக்கோம். நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனெறி வழக்கம். நம்மகிட்ட நாடக வழக்கு உலகியல் வழக்குன்னு 2 இருக்குங்கிறதுல இந்த நாடகம் உலகியல்ங்கிற சொல்லு 3000 ஆண்டு பழசு, கீழடியில் கூட இருக்கலாம் ஒருவேளை. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நம்ம மொழி மட்டும்தாங்க என்ன சிறப்புன்னா, பேச்சு மொழியும் ஒன்றும் எழுத்து மொழின்னு ஒன்று வச்சுருப்போம். எப்படி? இப்போ உதாரணமாக எழுதுகிற போது ஒரு இலக்கண தமிழில் எழுதுவோம், பேசுகிற போது அப்படி பேச மாட்டோம், அப்படி பேசவும் வேண்டியதில்லை. இப்போ உதாரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நம்ம ஒரு விண்ணப்பம் எழுதுறதா தான் என்னவோம், அனுப்புனர் பெறுநர் வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களுக்கு எங்கள் தெருவில் மின்கம்பங்கள் எரியவில்லை, பிராக்கெட்டில் மின்கம்பங்களே இல்லை அப்படின்னு வேற போட்டு இப்படிக்கு எங்களுக்கு இப்போ வேண்டுகிறோம் போட்டு தருமாறு இது எழுதுவோம். இது இலக்கணப்படி எழுதுவோம். இதே மாதிரி வீட்டில் பேசுவோமா? அம்மாட்ட போய் பேசுவோமா? அன்னையே அரும்பசியால் அல்லல் உருகிறேன், அன்னமிடுவாயா? கரண்டியை வச்சு ஒரு சாத்தும். நல்லா தானே இருந்த, எதுக்கு அங்கெல்லாம் போய் அந்த பேச்சை கேட்குற நீயே சொல்லுவாங்கல்ல. அங்கே பேசக்கூடாதுங்க. யார்கிட்ட பேச பண்ணுறோம்னா என்னன்னா, இது ஒரு இலக்கிய வயல். உதாரணத்தை பாருங்க, நான் சொல்கிறத, இது ஒரு இலக்கிய வயல். இந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த இலக்கிய வயலில் தங்களுடைய கருத்து பயிரை நடுவார்கள். விவசாயம் கருத்து பயிரை நடுவார்கள். நீங்கள் கைதட்ட வேண்டும், சிரிக்க வேண்டும். அது அந்த பயிர் வளர்வதற்கு உரம் போட்டதை போலாகும். எப்படி பாருங்க, உதாரணத்தை எப்படி கொண்டு வர பாருங்க. நான் அவர்கள் கருத்து பயிரை நடுவார்கள். இது இலக்கிய வயல், நீங்கள் கைதட்டலாம், சிரிக்கலாம், அது அந்த பயிருக்கு உரம் போட்டது போலாகும். அப்போ கீழே இருந்து ஒருத்தன் சொன்னாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்ன தெரியுங்களா? ஒன்றுமே இல்லை, வெத்தலைவாக்கு போட்டுக்கிட்டு இருந்தா இருந்தாலும். என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம் யோசிக்க டைம் கொடுத்தேன் உங்களுக்கு, நீங்கள் சொல்லலை. நான் எப்படி சொன்னேன்? இலக்கிய வயல், கருத்து பயிர், நான் நடுவேன், வாங்கி நடுவேன் அப்படி சொல்லிட்டு வர்றப்ப அப்படி வெத்தலாவுக்கு போட்டு இருந்தாலும் மொத்தத்தில் அறுப்பீங்க அப்படின்னாரு. மொத்தத்தில் அறுப்பமா? இது ரொம்ப பேத்துக்கு புரியல. இப்போ இன்னும் என்ன போகுதுன்னா, நான் இங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே ஒருத்தருக்கு அந்த மொழிபெயர்ப்பு இந்த இதுகளில் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மொழிபெயர்ப்பு சொல்லணும் போல் இருக்கு. பாருங்க, பேச்சில் மாத்திரம் கூடவே வந்தால் தான் ஜெயிக்க முடியும், இல்லாட்டி பேச்சாளர் போயிடுவார். எதுக்கு சிரிச்சா? இந்த இங்கிலீஷ் படம் பார்க்குறப்ப சில பேர் தெரிஞ்சு சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து சிரிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊரில் மாப்பிள்ளை விளையாடுற ஒரு தேட்டர் இருக்குது, அதில் தினம் அதில் இப்போ இங்கிலீஷ் படம் தான் போடும். அதில் கூட்டத்தோட படம் பார்த்துட்டு இந்த சிரிக்கிறவங்களை பார்த்து ஒருத்தன் கேட்டுக்கேன், ஏன்டா மாப்பிள்ள அவங்க மாத்திரம் சிரிக்கிறாங்க, அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா, நம்ம என்ன காசு கொடுக்கலையா? அதில் 2 தேட்டரு, அதில் ஒருத்தர் இடவேளை வரைக்கும் மேலே பார்த்து கீழே வந்துட்டான். இடவேளை விட்ட பிறகு பாப்கார்ன் வாங்கிட்டு கீழே இந்த தேட்டருக்குள்ளே போயிட்டான். 2 இங்கிலீஷ் படம் தானே, அதுக்குள்ளே படத்தை மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறான். நீ மாறி வந்திருக்க, இருக்கட்டும். எல்லா செய்திகளும் பாருங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, நான் சொன்னேன்ல 50 காப்பியங்கள், அதில் 2ஆம் பாகம் அதை சொன்னா, மணிமேகலையை படித்து பார்த்தீங்கன்னா பௌத்த கருத்துக்கள் அத்தனை இருக்கும். ஏன் பாலி மொழி நான் சொல்ல வந்தேன் தெரியுமா? சீத்தலை சாத்தனாருக்கு பாலி மொழி தெரியும், அதுதான் முக்கியம். மதுரையிலிருந்து நான் இப்போ பாலி தீவு போயிட்டு வந்தேங்க. இந்தோனேஷியா போன போது
நான் அவங்ககிட்ட வேண்டுகோள் வச்சது என்னன்னு, இங்கே பணம் தர்றீங்களோ இல்லையோ, என்னையப்பா ஒரு நாளைக்கு பாலித்தீவு கூட்டிட்டு போகணும். கூட்டிகிட்டு போனதில் ஒரு லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கு நான் மணிமேகலைக்கு கோயிலை பார்த்தேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, மணிமேகலைக்கு அங்கு வாழுகிற தமிழர்கள் கோயில் வச்சிருக்கிறாங்க. அதில் பௌத்த கருத்துக்களை அள்ளி வீசுவாருங்க. என்ன நீ பெருசு அந்த உடம்பு, அப்படிப்பட்ட உடம்பு இப்படிப்பட்ட உடம்புன்னு பேசுகிற, இது சாதாரணம் இல்லை. வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது, புனைவன நீங்கின் புலால். இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டோம்னா இது என்ன தெரியுமா, வெறும் உடம்பு கரிதானா. பற்றின் பற்றிடம் குற்றக்குள்களம் அவலக்கவலை கையாறழுங்கள் தவலா உள்ளம் தன்பால் உடையது. மணிமேகலையை பார்த்துட்டு அவளை காதலிக்க ஓடி வர்றான் அந்த உதயகுமாரன்கிறவன். அப்போ ரொம்ப அழகாக அவருடைய தோழி தடுத்து சொல்கிறா. யார்? மணிமேகலுடைய தோழி தடுத்து சொல்கிறா. சுதமதி அவள் பேர்களை பாருங்க. என்ன இந்த உடம்பு பெரிய உடம்பு, இதை பார்க்க வர்ற, இதெல்லாம் உடம்பு இப்படி தாண்டா இருக்கும். இன்னொன்று, அரசன் மகன் தப்பு செய்கிறாங்க, தப்பு செஞ்சதை பார்த்த உடனே அந்த தெய்வம் மணிமேகலா தெய்வம் கனவுல தோன்றி அந்த அரசனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுது, மன்னா கவனமாரு, உன்னுடைய மகனாகி இளவரசன் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதாவது செஞ்சா என்ன தெரியுமா, கோநிலை திரியின் கோல் நிலை திரியும். செங்கோல் கேள்விப்பட்டிருக்கேல்ல, கோல் நிலை திரியின் கோல் நிலை தெரியுமா, விண்கோல் நிலை தெரியுமா, கோநிலை திரியின் கோல் நிலை திரியும், கோல் நிலை திரியின் மாறி வரங்கூறும், மாறி வரங்கூரின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிரெல்லாம் மண்ணாள் அரசனின் இன்னுயிர் போல. இந்த பாரு, உன் ஆட்சி உங்கள்கிட்ட இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. எது 2000 வருஷத்துக்கு முதல்ல சொன்னது. இது யாராவது ஓடியாந்து கேட்ட பிறகு தேர்தல் கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போட்டிருக்கேன். அப்படி இல்லை. மணிமேகலையில் வரக்கூடிய வார்த்தை பல இடங்களில் சிலப்பதிகாரம் தான் நீங்கள் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாலடியாரும் மணிமேகலையும் கட்டாயம் படிக்கணுங்க. அது சமண காப்பியம், அது பௌத்த காப்பியம். எல்லாவற்றையும் இன்பமாக கருதிய பாரதியைப் போல அனைத்தையும் இன்பமாக கருதுவோம். எல்லாவற்றையும் கண்டது கற்க பண்டிதராமன். சுண்டல் வாங்கி தின்ட்டு அந்த பேப்பரை படித்து பார்த்துட்டு அட ஒரு கவிதை நல்லா இருக்கே என்று சொன்னால், அதை காட்டிலும் படிப்பும் இன்பமும் உலகத்தில் வேறு இல்லை. நன்றி.